வணக்கம் நண்பர்களே. என்வழி சினிமா இந்த பெயர்ல தான் ஆரம்பத்தில் நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை நடத்திக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு அதில் ஆரம்பத்தில் வெறும் சினிமா செய்திகள் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றிய செய்திகள் அதிகமாக அதில் நான் போட்டிருந்தேன். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதில் அரசியல் அல்லது பொதுவான நிகழ்வுகள் பற்றியும் பேச ஆரம்பித்தேன். அதுவும் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் முழுக்க முழுக்க அரசியல் பதிவுகள் தான் அதிகமாக அந்த சேனலில் நம்ம போட்டோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போ சினிமா செய்திகளை அதில் கொண்டு வரும்போது அது ஒரு உறுத்தலாக தெரியுது பலருக்கும். இது தொடர்ந்து அரசியல் பேசிட்டு திடீர்னு உள்ள ஒரு சினிமா செய்தி அல்லது பட விமர்சனம் அப்படின்னு கொண்டு வரும்போது அது கொஞ்சம் அந்நியமாக தெரியுது. அதனால் அதை தனியாகவே நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் தெரிவித்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த என்வழி சினிமாங்கிறதே நம்ம இன்னொரு சேனலாக இன்னொரு நம்ம தொடங்குகிறோம். இந்த சேனலில் வழக்கமாக சினிமா தான், எல்லா சினிமா செய்திகளும் அதில் இடம்பெறும், சினிமா விமர்சனங்கள் இடம்பெறும், சினிமா தொடர்பான என்னுடைய பார்வையை நான் அதில் பகிர்ந்துக்க போகிறேன். விருப்பு வெறுப்பு இல்லாத 100% நடுநிலையான சினிமா விமர்சனத்தை நீங்கள் அதில் எதிர்பார்க்கலாம். நான் என்றைக்குமே என்னுடைய சினிமா விமர்சனம் ஒருதலை பட்சமாக இருந்ததில்லை. எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யார் படம் வந்தாலும் சரி, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா அதை பற்றி நம்ம விமர்சனத்தை வைக்க தவறியதே இல்லை. நீங்கள் கூலி படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் தேவையற்ற வெறுப்பை விதைக்காமல் நடுநிலையான சினிமா செய்திகளை இந்த சேனலில் தரப்போகிறேன். முன்பு முழுக்க முழுக்க என்படி இல்லை முழுக்க முழுக்க சினிமா செய்திகள் இருந்தது. இப்போ அதில் சினிமா செய்திகள், தவிர்க்க முடியாத சர்ச்சைகள், அது மட்டும் நம்ம அதில் தரப்போகிறோம். கூடுதலாக நம்ம அரசியல் நிகழ்வுகள், சமூக நிகழ்வுகள், அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழலில் நம்ம நிறைய அரசியல் பேசணும். இங்கு நடக்கிற அரசியல் அநியாயங்கள் குறித்த பதிவுகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதே போல் தற்கொலைகளுடைய கைக்கு அதிகாரம் போயிடுச்சு. அந்த ஒரு ஒரு குரங்கு கல் குடித்த குரங்க கூட சேர்ந்து தேலும் கொட்டினா அந்த குரங்குக்கு என்ன மாதிரி வெறி ஏறும். அப்படி ஒரு வெறி ஏறி போய் தான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் பாஞ்சு பழான்றாங்க. எதிர்ப்பு வந்தால் அதை அந்த அளவுக்கு கடுமையாக அடக்குவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அரசியல் மட்டத்தில் இருந்தாலும் சரி அல்லது மீடியாவில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை அவங்க எடுக்கிறத பார்க்க முடியுது. எனவே நம்ம அது எல்லாத்தையுமே முழு வீச்சில் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால் நம்ம இன்றிலிருந்து இந்த சினிமா சேனல் தனியாக செயல்பட தொடங்கும். உங்களுடைய பேராதரவு தேவை. நான் எப்பயும் போல் உங்கள் எல்லாரையும் அப்படியே நச்சரிக்கிற மாதிரி என்னுடைய வீடியோவை பாருங்கள், என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, அல்லது ஏதாவது எனக்கு ஸ்பான்சர் கொடுங்க, நான் QR கோடு போடுறேன், எனக்கு அதில் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் ஒரு நாளும் கேட்குற ஆள் கிடையாது. நான் பிளாகு எழுத ஆரம்பித்ததுலேருந்து, தனியாக இணையதளம் தொடங்கியதிலிருந்து, இந்த யூடியூப் சேனல் வரைக்கும் என்னுடைய சொந்த செலவில் யாருடைய ஸ்பான்சரோ யாருடைய ஆதரவுன்னா உங்களை போன்ற ரசிகர்கள், உங்களை போன்ற பார்வையாளர்கள், நண்பர்கள் ஆதரவு தானே தவிர வேறு எந்த வகையிலும் ஃபினான்ஷியலி எந்த சப்போர்ட்டையும் நான் யாருக்கிட்டையுமே நான் கேட்டதில்லை. நான் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அதை நான் கேட்கவும் மாட்டேன். இதை ஒரு உறுதியாகவே நான் சொல்கிறேன். அதனால் உங்களுடைய ஆதரவுங்கிறது என்னுடைய வீடியோக்களை பார்க்குறது மட்டும்தான். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. அந்த அடிப்படையில் நான் ஏதாவது தவறு செய்தாலும் நான் தொடர்ந்து அதை திருத்தி கொண்டு உங்களுக்கு தரமான வீடியோக்களை வழங்குவதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் அப்படிங்கிற உறுதியை கொடுத்துட்டு, இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம எப்பயும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது போல் நம்ம சேனலுக்கு பிள்ளையார் சொல்லின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதனால் அவரிலிருந்தே நம்ம இந்த வீடியோ தொடங்குவோம். தர்மன் படப்பிடிப்பு, தர்மன் படம் அறிவித்தது, தர்மன் பட விழாவில் ரஜினி பேசினது, அதை தொடர்ந்து படப்பிடிப்பு தொடங்கினது. 3 டிசைன்களை வெளியிட்டிருந்தாங்க. அந்த படம் தொடர்பான 3 அந்த டிசைன்கள் வெளியிட்டிருந்தாங்க. 3மே வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப தரமாக இருந்தது.
அந்த போஸ்டர்களை வச்சுட்டு வந்து ஒரு கதையை வந்து இவங்க உருவாக்கிட்டாங்க. எப்போதுமே வந்து கதை உருவாக்குவதில் கில்லாடிகளாச்சே நம்மாளுங்க. தர்மன் கதை இதுதானா? இதுதான் தலைப்பு. பெரும்பாலும் நிறைய வீடியோக்கள் வந்திருக்கு. அது போல தர்மன் கதை இதுதான். இது ஒரு மெடிக்கல், அதாவது மருத்துவத்துறையில இருக்கிற மாஃபியாக்கள். ஒவ்வொரு துறையிலுமே அந்த கும்பல் இருக்கு, மாஃபியா கும்பல். நீங்க ரியல் எஸ்டேட் போனா அங்க இருக்கிற மாஃபியா மாதிரியான ஒரு மோசமான கும்பலை வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அல்லது கல்வித்துறைக்கு போனீங்கன்னா கல்வியில் இருக்கிற மாஃபியாக்கள் இருக்காங்களா, அவங்க மலமுழுங்கி மகாதேவங்களா இருக்காங்க. அது போல நீங்க மருத்துவத்துறைக்கு போனீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டு. அங்கே நடக்கிற அந்த அட்டூழியம், ஊழல்கள் இதெல்லாம் மிக பெருசு. அது யாராலையும் தட்டி கேட்கவே முடியல, அடக்கவே முடியல. எக்கேடும் கட்டு போங்கன்னு விட்டுட்டாங்க. இப்போ நான் சொன்ன 3 துறைகளுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எந்த அரசு இருந்தாலும், எந்த முதல்வர் வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத துறைகளாக அவை மாறிடுச்சு. அதனால வந்து பெரும்பாலும் அப்படியே விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட மருத்துவத்துறையில் நடக்கிற ஊழல்களை பற்றி அதை வந்து தோலுரித்து காட்டுகிற படமா தர்மன் இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தை வந்து பரப்புறாங்க. அது நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற போது எப்படி வேட்டையில வந்து கல்வித்துறையில் நடக்கிற, குறிப்பாக இந்த நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வை வச்சுக்கிட்டு எப்படி இந்தியா முழுக்க பல ஆயிரம் பல லட்சம் கோடிகள் புரளுது. அதில் 1000 கோடிகள்ல பல லட்சம் கோடிகள் அதில் வந்து புரளுது. அந்த ஊழலை வந்து ஒரு பகுதியை வந்து அந்த படத்தில் ரஜினிகாந்த் வெளிச்சம் போட்டு காமிச்சார். இப்போ அந்த மாதிரி கதைகளை வேற யார் நடித்தாலும் அது சிறப்பு, திரைக்கதை சிறப்பாக இருந்தால் நல்லா போகும். ஆனால் அதுவே ரஜினி மாதிரியான மாஸ் ஹீரோக்கள் நடிக்கும்போது பெருமளவு கவனத்தை ஈர்க்கிற படமாக அவை வந்து மாறுது. அதாவது அது இந்தியா, தமிழ்நாடு, இந்தியான்னு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகுது, ஜப்பானுக்கு போகுது, ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது, மிகப்பெரிய வசூலை பெறுது, மிகப்பெரிய சாதனை படைக்குது. காரணம் என்னன்னா அந்த அந்த ஊழலை வெளிப்படுத்தி இருக்கிற விதம், அது வந்து பெரிய அளவுக்கு கவனம் ஈர்க்குது. அப்படி இந்த தர்மன் படத்திலேயே வந்து அதாவது ஆக்ஷன், என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் சேர்ந்து கூடவே வந்து இந்த விஷயத்தையே அவங்க கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்லப்படுகிற தகவல். நான் எப்பவுமே வந்து எந்த படத்தின் கதையுமே லீக் பண்ணுற வழக்கு நமக்கு கிடையாது. கதை தெரிஞ்சா கூட, இப்போ எனக்கு ஜெயிலர் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். எந்த காலத்துலையும் அதை சொல்ல மாட்டேன். எப்படி தெரியும் அப்படின்னா அது வேற விஷயம். ஒரு பத்திரிகையாளர்களுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்கும், அப்படிப்பட்ட சோர்ஸில் எனக்கு தெரியும். ஆனால் அந்த கிளைமேக்ஸை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது தான் வந்து தர்மம். அதுபோல் இந்த கதையே தெரிஞ்சே கூட, ஸ்கிரிப்டே நான் பார்த்துட்டா கூட நான் வந்து அதை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அப்படி இந்த படத்தினுடைய பொதுவான கருத்து, பொதுவான ஒரு ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். தர்மன் வந்து இப்படி ஒரு கதை, இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படமாக அது வந்து உருவாகுது அப்படிங்கிறது தான் வெளிவந்திருக்கிற செய்தி. ஆனால் அதுக்குள்ளே இந்த சீரியலை வந்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க, இந்த வெப்சீரிஸை வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சிலர்லாம் வந்து ஒரு இது வெளியிட்டிருந்தாங்க பதிவு. அதை படத்தின் இயக்குனர் ரஷ்வத் மாரிமுத்து வந்து அதுக்கு வந்து விளக்கம் சொன்னார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, இது ஃபேக் நியூஸு, நான் அப்படிப்பட்ட எந்த ஒரு வேலையும் நான் செய்யலை, இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷ்ஷான ரஜினி சாருக்குன்னு எழுதப்பட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை ஸ்கிரிப்டு அப்படின்னு அஸ்வத் மாரிமுத்து சொல்லியிருக்காரு. படப்பிடிப்பு வந்து சென்னையில் மிக பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. நான் முன்னே சொன்னது தான், இந்த படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பழைய மாதிரி ஏக்தம் ஒரே ஷெட்யூலில் வந்து பெரும்பாலான காட்சிகளை முடிக்கிறது, அதுக்கு அடுத்த ஷெட்யூலில் வந்து மீதியை முடித்து குறுகிய கால தயாரிப்பாக இந்த படத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல ராஜ்கபூர் ஃபிலிம்ஸ் வந்து போட்டதே வந்து பொங்கல் 2027 அப்படின்னு தான் போட்டாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த படத்தை தொடங்குவதற்கு 2 மாத காலம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 மாத கால அந்த டிலேவை வந்து பட ரிலீஸ் வந்து அது பாதிக்குது. அது இன்னும் 2 மாத காலம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பொங்கலுக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம். பொங்கலுக்கு வந்து இந்த படம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இடையில் இருப்பது 2 மாதங்கள் தான். 2 மாதத்துக்குள்ளே இன்னொரு ரஜினி படம் அப்படிங்கிறது முன்னே அப்படி வந்தது. ஒரு காலம் வரும், தீபாவளிக்கு ரஜினி படம், பொங்கலுக்கு ரஜினி படம் வரும். 2 படமும், இந்த படம் 100 நாளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த படம் வெற்றிகரமாக வந்து அதுவும் 100 நாளை நோக்கி ஓடும். அப்படி இருந்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ காலம் அந்த இதெல்லாம் மாறி போச்சு. இப்போ மக்களுடைய படம் பார்க்குற
அந்த பேட்டர்ன் மாறி போச்சு. அதனால் வந்து நம்ம இப்படி ரிலீஸ் பண்ணால் அது வேலைக்கு ஆகாது. அதனால் ஒரு குறைந்தது 4-5 மாதமாவது இடைவெளி இருக்கணும். ஒரு படம் ரஜினியினுடைய ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, அந்த தாக்கம் வந்து ஒரு 5 மாதம் இருக்கும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு மாதம் தியேட்டரில் ஓடி, அப்புறம் ஓடிடி வந்து அந்த ஓடிடி வீச்சு ஒரு மாதம் இருக்கும், அப்புறம் தொலைக்காட்சிகளில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இந்த இந்த படத்தினுடைய வேவுங்கிறது ஒரு 5-6 மாத காலம் ஓடும். அப்போ அதுக்கு பிறகு ஒரு படம் வந்தால் தான் ரசிகர்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் இந்த படம் பொங்கலுக்கு வர்றதுங்கிறது சந்தேகம். ஸோ பொங்கல் கழித்து ரஜினி வந்து ரஜினியோட படங்கள் வந்து ஏப்ரல் 14ன்னா இன்னும் அதுக்கு சரியான ஒரு டைமாகவும் இருக்கும் கொண்டாட்டத்துக்கு. அதனால் அப்படி வெளியிட போவதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ எனிஹோ படப்பிடிப்பு வந்து ரொம்ப திட்டமிட்டபடி படு விரைவாக வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இந்த படம் தொடர்பான அப்டேட்ஸ் வந்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் படத்தோட சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுங்க, படத்தோட ட்ரெய்லரை எப்போ லான்ச் பண்ணுவீங்க, படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா பற்றிய அந்த ஐடியா என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து சொல்லுங்கள் சார், அப்போ தானே வந்து நாங்கள் வைப் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் வந்து அது தொடர்பாக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, எப்போ வந்து இதெல்லாம் தரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.